Hello students, welcome to Global IAS Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மெடிக்கல் கோடிங்கில் anatomy and physiology டாப்பிக்கில் blood நான் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ blood, ஸோ நம்மளுக்கு தெரியும் blood அப்படின்றது என்ன அப்படின்றது. ஸோ blood அப்படின்றது இது எந்த டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூலேருந்து வந்தது அப்படின்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. சரிங்களா, டிஷ்யூஸில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ வந்து சொல்லுவாங்க. சரிங்களா, எபித்திலியல் டிஷ்யூ, ஸோ அதுக்கப்புறம் கனெக்டிவ் டிஷ்யூ, அதுக்கப்புறம் நர்வஸ் டிஷ்யூ, நெக்ஸ்ட்டு 4th வந்து மஸ்குலர் டிஷ்யூ. இந்த 4 டைப் ஆஃப் டிஷ்யூவில் பிளட் அப்படின்றது கனெக்டிவ் டிஷ்யூ. அந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் ஒரு டைப் தான் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ அதுலேருந்து ஃபார்ம் ஆனது தான் பிளட் அப்படின்றத இங்கே சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ பிளட் வந்து நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, நம்மளோட பிளட் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டமில் இன்வால்வ் ஆகுறது பிளட். நம்மளோட பாடியில் அந்த பிளட்டை வந்து பம்ப் பண்ணுற அந்த பிளட் ஃப்ளோ அப்படின்றது இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் மூலயமா தான். ஸோ அப்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இட் சர்க்குலேட் அரௌண்ட் த பாடி அண்ட் அலோவிங் கம்யூனிகேஷன் பிட்வீன் டிஷ்யூ ஃப்ரம் ஈச் அதர். ஸோ கம்யூனிகேஷன்ஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா, ஸோ அப்போது நம்மளோட பிளட்டு தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஆக்சிஜனை மித்த பார்ட்ஸ் ஆஃப் பாடி, நம்ம பார்ட்ஸ் ஆஃப் பாடிக்கு ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது எது மூலயமா தான், த்ரூ பிளட் மூலயமா. ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் பிட்வீன் டிஷ்யூஸ், ஸோ இதெல்லாம் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிளட் நம்மளோட பாடி வெயிட்டில் 7% பிளட்டு தான் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்காங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து 72 kg மேனாக இருக்காங்க அப்படின்னா அபவுட் 5.6 liters வந்து இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இந்த பிளட்டோட வால்யூம் வந்து உமனுக்கு வந்து லெஸ் தென்னாக இருக்கும், ஸோ சில்ட்ரனுக்கு வந்து மோர் தென்னாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு அடல்ட் லெவல் ரீச் ஆனோன்னா அந்த லெவல் கொஞ்சம் டிக்ரீஸாக இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பிளட்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஸோ பிளட்டோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன, ஸோ பிளட் மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இன்ட்ரா செல்லுலார் ஹோமியோஸ்டாசிஸ்ன்றதை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்றது நம்மளோட பாடியை வந்து மெயின்டைன் பண்ணுற ப்ராசஸ். ஸோ இவங்களோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. சரிங்களா, நம்மளோட டிஷ்யூஸில் வந்து நம்மளோட கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பார்த்துறோம் அப்படின்னா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் எங்கே நடக்கும், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் லங்ஸில் அல்வியோலை அப்படின்ற பார்ட்டில் தான் கேஸ் எக்ஸ்சேஞ்ச், அல்வியோலை அப்படின்ற பார்ட்டில் தான் என்ன இருக்கும், கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது நடக்குது. ஸோ அப்போ அல்வியோலையில் ஆக்சிஜன் சோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், டிஷ்யூஸில் கார்பன் டை ஆக்சைடோட சோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன இந்த ப்ராசஸ்ன்றது டிஃப்யூஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஃப்யூஷன்ஸ் அப்படின்றது ஃப்ரம் ஹை டு லோ. சரிங்களா, எங்கே அதிகமாக இருக்கோ கம்மியான இடத்த நோக்கி போகும். ஸோ அப்போது இந்த ஆக்சிஜன் சம் நியூட்ரியன்ஸ், குளுக்கோஸ், அமினோ ஆசிட், லிபிட்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் எல்லாமே செல்லுக்குள்ளே டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதே மாதிரி நம்ம செல்லில் உள்ள வேஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது ஒரு ஹார்ம்ஃபுல்லான கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நம்ம பாடியில் அக்குமுலேட் ஆகக்கூடாது. ஸோ அப்படியே அந்த கார்பன் டை ஆக்சைடு அதர் வேஸ்ட், நைட்ரேட், கிரியாட்டின், சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து நியூக்ளிக் ஆசிட், ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பாடியை விட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்போது த்ரூ பிளட்டு மூலியமாக தான் இவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதை இங்கே சொல்கிறோம், ஆக்சிஜனும் செல்லுக்குள்ளே போகுது, செல்லில் இருக்கிற வேஸ்ட்டும் பிளட்டு மூலிமா என்ன ஆகுது, டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இது வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். ஸோ செகண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கம்யூனிகேஷன்ஸ். சரிங்களா, சம் ஹார்மோன்ஸ், ஸோ ஹார்மோன்ஸ் வந்து டார்கெட்டான ஆர்கன்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. சரிங்களா, எண்டோக்ரைன் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்றது இங்கே என்னென்னு சொல்லுவாங்க, டக்லஸ் கிளாண்ட். ஸோ அவங்களுக்கு வந்து டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்காது. அந்த ஹார்மோன்ஸ் டைரெக்டாக பிளட்டில் வந்து ரிலீஸ் ஆகி டார்கெட்டான ஆர்கனுக்கு வந்து ரிலீஸ் ஆகும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸ்க்கு இந்த ஹார்மோன்ஸை கேரி பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரு மெயின் ஃபங்க்ஷன்ஸாக பண்ணுறாங்க. ஸோ தேர்டு ஃபங்க்ஷன் வந்து ப்ரொடெக்ஷன்ஸ். சரிங்களா, ஸோ இட் அலோவ் செல்ஸ் அண்ட் இம்யூனாலஜிக்கல் ப்ரோட்டீன்ஸ் டு டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் பிளேஸ் டு பேர் வேர் நீட் தம். ஸோ எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ப்ரோட்டீன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம பிளட்டில் பார்த்தோம் அப்படின்னா டபிள்யூபிசியோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, ஃபைட்டிங். சரிங்களா, அதே மாதிரி பிளேட்லெட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, கிளாட்டிங் ஃபேக்டர்ஸாக. ஸோ கிளாட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறது, நம்ம பாடி வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே அந்த டபிள்யூபிசி அப்படின்ற ஒன் ஆஃப் த பிளட் டைப். ஸோ அவங்க வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி செல்ஃப் ரிப்பேராகவும் பண்ணிக்கிறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ கிளாட்டிங் கேஸ், இப்போ நம்மளுக்கு புண்ணு அடிபட்டுருச்சு, இப்போ லைட்டாக ஸ்கின்னில் டேமேஜ் ஆகிடுச்சு, அப்போ என்ன ஆகும், அந்த டேமேஜ் ஆன பிளேஸில் வந்து திரும்ப என்ன ஆகுது, நம்மளுக்கு அந்த புண்ணு சரியாகுது. இப்போ புண்ணு சரியாகுது அப்படின்னா அங்கே இருக்கிற செல் திரும்ப ரீப்ளேஸ் ஆகி நம்மளுக்கு அதை சரி பண்ணுது. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு ரிப்பேர் மெக்கானிசம்ஸ் எல்லாமே இதோட பிளட்டோட ஃபங்க்ஷன் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ பிளட்னா என்ன, பிளட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.